அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. கடவுளே, உங்களை தான் நம்பிட்டு இந்த வேலையை ஆரம்பிக்க போறேன். இதுல பயப்பட மாதிரி எதுவுமே இருக்க கூடாது. இது என்னப்பா ஆத்திட்டு இருக்கு இப்படி? அப்ப இதெல்லாம் இந்த ரப்பர் மண்டனுக்கு வேலையா? அடுத்து என்ன? கப்ல இருந்து 2 பேருக்கு போட்டையும் பறக்க போகுதான். ரொம்ப ஆத்து. உன் காதலுக்கு இப்பவே நான் தீ வச்சு விடேன். வாவ், கனி அழகா இருக்குடி. இங்க கொண்டா, நான் எப்படி இருக்கேன்னு பாக்கட்டு. அழகா இருக்குல்ல? ஏன்டி இப்பதான் அழகா இருக்குன்னு சொன்ன? அழகா தான் இருக்கு. ஆனா நீ மட்டும் நல்லா இருக்க மாதிரி போட்டோ கொடுத்துருக்கல. நல்லா தானே இருக்கும். நல்லா தான் இருக்க. நானும் அழகா இருக்க மாதிரி போட்டோ கொடுத்துருக்கலாம்ல. இது எனக்கே தெரியாது. உனக்கே தெரியாம போட்டோ என்ன பறந்தா போச்சு. இது பிறந்த நாளுக்கு ஆதி கொடுத்த கிஃப்ட். யாரா இருந்தா என்ன, நான் இருக்கேன்ல கப்ல. அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் சும்மா உடம்பு பாத்துக்கா. போன்ல இருந்து அவரே போட்டோ எடுத்தாரு போல. ஏன் அந்த ஆளுக்கு நீ மட்டும் தான் நல்லா இருக்கணுமா? நானும் நல்லா இருக்க மாதிரி போட்டோ கொடுத்துருக்கலாம்ல. அடுத்த வாட்டி இத சொல்லலாம். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ தானே சொன்ன நான் மட்டும் அழகா இருக்கேன், நீ மட்டும் நல்லா இல்ல அப்படின்னு. இங்க பாருக்க, நீ நான் உனக்கு தங்கச்சி பாத்துக்கா. அந்த ரப்பர் மண்டை எனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணுங்கண்டியா. நீங்க இருந்தாலும் போக வேண்டியதானே. உங்க காதலுக்காண்டி என்னை அந்த ஸ்கூல்ல பலிகேடாக்கி இருக்காரு பத்தியா? ஆமா கண்டியா, இன்னைக்கு எல்லாரும் குட் மார்னிங் சொன்னியா? சொல்லலாம் டி. எடி, அட்மிஷன் கிடைக்க கூடாதுன்னு தானே நான் இந்த மாதிரி போய் சொன்னேன். அதான் அட்மிஷனே கொடுத்துட்டாவேலாம். அது பிறகு அந்த ஆதிக்கு அந்த ஆள்கிட்ட பேசலாம்ல. என்ன, அவ அந்த மாதிரி எல்லாம் பண்ற பிள்ளை கிடையாது. சும்மா அடிச்சு விட்டது அப்படின்னு. இன்னைக்கு 1.5 மணி நேரம் மேல கீழே கீழே மேலன்னு யார் இறங்கி என் காலெல்லாம் என்னமா செத்து போச்சு தெரியுமா? இதுல அந்த 10 நாள் கணக்கு போட்டிருக்காரு. நல்லா தானே இருக்கா? கிளாஸ்ல இருக்காம கிளாஸ கட்டடிக்க மாதிரி தானே உன் தலை. நானே புது பிள்ளை, அந்த ஸ்கூல்ல இருக்கு யாரையாவது எனக்கு தெரியுமா? தேடி போய் ஒரு பிள்ளை குட் மார்னிங் சொல்ல பேருக்கு குட் மார்னிங்மா சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடானோ. அதை விட்டுட்டு யார்மா நீ, எந்த கிளாஸ்மா, எந்த செக்ஷன்மா, எதுக்காண்டி வந்து குட் மார்னிங் சொல்ல? சும்மா அரை அரை அரைன்னு இருக்காவ. என்ன 9 நாள் தானே கனி, என்னமோ ஒரு நாள் இது நடந்திருந்தா கூட நான் உயிரே விட்டுருப்பேன். பெரிய ஸ்கூல் தானே, எஸ்கலேட்டர் எல்லாம் வைக்கலாம்ல. எஸ்கலேட்டரா? ஆமா, இப்ப யார் இறங்கி பிள்ளைகளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கா. இதே மாதிரி எத்தனை பிள்ளைகளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருப்பாரு. ஆனா கனி, அந்த ஸ்கூல்லே ஒரு மேம் நல்லவங்களா இருப்பாங்க போல. யாரு யாருன்னெல்லாம் தெரியல. ஆனா நேத்துக்கு அந்த ரப்பர் மண்டையை அண்ணின்னு கூப்பிட்டாரு. ஓ, தமிழ் அக்காவா? இப்ப என்ன ஒன்னும் தெரியல கனி. அந்த ரப்பர் மண்டையை அண்ணிங்க, நீ அக்காங்கிற. நம்மளை விட பெரியவங்களை அக்கான்னு தானே சொல்லணும். எனக்கு மேம் தானே, நீ மேம்னே சொல்லு. பைத்தியம். அதெல்லாம் சரி, நான் தானே இருக்கேன் இந்த போட்டோல. அது பிறகு கீழே என்ன ஐ லவ் யூ அப்படின்னு. அப்படியா? அப்பனா அவன் போட்டோவை இதுல இருந்து ரிமூவ் பண்ண சொல்லிடலாம். இப்பயே அம்மா கூப்பிட்டேன்டி. அம்மா, ஆச்சி என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, கூப்பாடு போடாதட்டி வாரேன். எத்தனை நாளிட்டு சொல்லி தந்திருக்கேன் பிள்ளை போல நட அப்படின்னு. நம்ம வீட்டுக்குள்ள பேசியது வெளியாளுக்கு கேட்காம பேசுங்க அப்படின்னு. ஏன்னா நேரமா சண்டையும் ஒப்பாரையும் கத்தலம் தான். ஏம்மா, அம்மான்னு கூப்பிட்டது ஒரு தப்பா? இது என்ன டீ கப்பல எல்லாம் போட்டா வச்சிருக்கு? கனி, இன்னையோட உன் ஜோலி முடிஞ்சு. ஐயோ, ஏடி நீங்க 2 பேருமா போட்டோல மட்டும் தான் கட்டி பிடிச்சிட்டு நிப்பாளுங்க. ஐயோ, கட்டிலுக்குள்ளாடி தூக்கி போட்டுட்டா. அப்பனா மாட்டி விடாதுக்கு கூப்பிடலையா? போட்டோல எல்லாம் எம்படு நல்லா இருக்குது வரண்டா. சண்டைப்பொடி மூஞ்சில மாதிரியே இருக்குது. என்னம்மா ஒத்துமையா இருக்குது வரண்டா. மக்க போட்டோல எல்லாம் எவ்வளவு ஒத்துமையா இருக்குதியா. இதே போல ஒத்துமையா இருக்கலாம்ல. ஏமா நாங்க அப்படிதான் இருக்கோம். நல்லா இருக்குதியா. 24 மணி நேரமா சண்டை தான் போடுதியா. உங்க 2 பேருக்கு சண்டையை தீக்கணும்னா போனை எடுத்து போட்டோ எடுக்கிறதுக்கு வந்தா போதும். மத்த நேரம் எல்லாம் சண்டை தான் போடுதியா. 2 பேருக்கு போட்டோ எல்லாம் பார்க்கும்போது மட்டும் இதுவெல்லாம் சண்டை போடுதுன்னு தோணும். சரி விடுங்க. ஆமா, இதெல்லாம் என்னது? ஒரு பக்கத்துல முட்டையெல்லாம் அடுக்கி வச்சிருக்கு, இன்னொரு பக்கத்துல கப்பில் 2 பேருக்கு போட்டோ எல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கு. ஏமா, இது ஒரு மேஜிக் கப். இந்த கப் சும்மா பிளெயினா தான் இருக்கும். நம்ம சூட காஃபி எதுனா ஊத்துனா அதுல இருந்து போட்டோ தெரியும். இப்படி எல்லாம் கூட இருக்கா? ஏம்மா, அடுத்த வருஷம் அப்பாக்கு உங்களுக்கு கல்யாண நாள் வரல. அப்பாயை போட்டையும் உங்க போட்டையும் வச்சு நாங்க எடிட் பண்ணி தரோம். எங்களுக்கு எல்லாம் இனிமே எதுக்கிட்டி மக்கா? ஆமா கனி, இது உனக்கு யாரு கொடுத்தது? அதுதானே இப்ப பிரச்சனை. இப்பதானே எனக்கு பிறந்த நாள் போச்சு, அதுக்கு அஜி கொடுத்தது. அப்படியா? நானும் பயந்துட்டேன் மக்கா. கப்புக்கு கீழே என்னமோ எழுதி இருக்கலாம், அதை பார்த்துட்டு பயந்துட்டேன். ஏமையா எடி, இந்த கப்பை வாங்குறதுக்கு எப்படி ரூபா ஆச்சு? பில் வாங்கல, பில் வாங்கி கொண்டு வரேன். இந்த ரூபா உனக்கு எப்படி கிடைச்சுன்னு கேட்டேன். என்னைய கோத்து விட்டுட்டு அது பாட்டுக்கு நிக்குது பாரு. இம்பு முட்டை இருக்கு, இந்த ரூபாயெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சி?
ஆமா, நீங்க தந்து வச்சிய பத்தியெல்லாம் இந்த முட்டாயில நான் வாங்கி கொடுக்கறதுக்கு அவளுக்கு காலேஜ்ல படிக்க பிள்ளைல ஏதாவது கொடுத்துருக்கோம், அண்ணுக்கு ஏதாவது கொடுத்துருப்பாவ. அதானே நம்மள காப்பாத்துறதுக்கு சிங்கம் களை இறங்காம இருக்குமா என்ன? ஏமா ரொம்ப மறைச்சிட்டு நிக்காதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா கூட்டி வச்சு கொஞ்சம் ரூபாய் இருந்து அதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். இல்லையே, உங்க ரெண்டு பேருக்குள்ளாடி அப்படி ஒத்து போகவும் செய்யாது, ஒரு நேரம் பொருந்தவும் செய்யாது. அது பிறகு எப்படி நீ அவளுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுப்ப? ஏமா பாசத்துல எல்லாம் வாங்கி கொடுக்கல. நான் இது மாதிரி செஞ்சா அடுத்த வருஷம் என் பிறந்த நாளுக்கு அவ இத மாதிரி செய்வா இல்ல? அதானே, அதுல கூட நல்ல எண்ணத்திலே செஞ்சிருப்பேன். என்ன செய்ய, இப்ப எல்லாம் நல்லவியலுக்கு தான் காலமே கிடையாது. புக் எடுத்து வச்சு படிடி. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நம்மளே ஒப்பாரி வச்சு கூப்பிட்டுருவா. ஒரு தியாக செம்மலை பார்த்து பேசிட்டு போற வார்த்தையை பத்தியா? எடி, நானும் உனக்கு கப் வாங்கி கொடுத்தேன். நீ வாங்கி கொடுத்தா என்ன, ஆதி வாங்கி கொடுத்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. இதுல ஏன் போட்டோ இருக்க ஒரே காரணத்துக்காண்டி தான் நீ தப்பிச்சிட்டு இருக்க பாத்துக்கா. ஆச்சி கப்பு நல்லா இருக்குல்லானா? ஒரு மாதிரி இருக்கு. என் போட்டோயே நல்லதா கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. எப்ப என் போன்ல இருந்து போட்டோ எடுத்தாருன்னே தெரியல. என் போட்டோ இதுல இருக்கிறதுக்கு நீ கோவம் எல்லாம் பட்டிருக்கணும். ஆமா, கோவமா தான் இருக்கு. போதுமா? எடுத்து காலி பண்றியா? இங்க பாரு கனி, எனக்கு எப்ப வேணாலும் கோவம் வரும், எப்ப வேணாலும் உன்னை மாட்டி விடுறதுக்கு நான் நினைக்கலாம். அதனால இந்த சாக்லேட் பாக்ஸை மட்டும் அப்படியே நான் தூக்கிட்டு போயிருவேன். அப்படியே தூக்கிட்டு போறியா? ஆமா, மாட்டி விடாம இருந்ததுக்கு இது கூட செய்ய மாட்டியா என்ன? இது எடுத்துக்கா, ஆனா கொஞ்சம் வச்சுட்டு எடு. ஓஹோ, அப்படியா? அஜித ஓபன் பண்ணதே கையெல்லாம் அனுவம் தான். எனக்கு வாங்கி தந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு கூட எடுக்கல. அவங்க ரெண்டு பேருக்கும் வச்சுட்டு நீ எடுத்துக்கா. அது பிறகு உனக்கு வாங்கி தந்ததை நாங்க சாப்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆளு அந்த கரஸ் கிட்ட என்ன ஏதாவது ஏத்தி விடுமா? ஏற்கனவே நாளையில இருந்து விஷ் பண்ண வேண்டான்னு அந்த அக்கா தான் என்னை காப்பாத்தி விட்டுருக்காவ. அப்புறம் என்ன, நீ நல்லா படிக்கணும். அம்மா அப்பாக்கு நீ காலேஜ் படிக்கும் போது ரொம்ப செலவாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உன்னை அந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்காரு. இது கூட புரியாம கிறுக்குத்தனமா யோசிச்சுட்டு இருக்காத. ஆனா கனி, நான் இப்ப சும்மா போறேன்னு நினைச்சிட்டுலாம் நீ நினைக்காத. என்னைக்கா இருந்தாலும் உன் காதலுக்கு நான் தான் வில்லி பாத்துக்கான். ஆமா ஆமா, பாத்துட்டோம். ஆதிக்கு ஃபோன் பண்ணி கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். என் போட்டோ மட்டும் வச்சிருந்தா கூட நான் இவ்வளவு ஹாப்பியா இருந்திருக்க மாட்டேன். அதுலயும் ஆதி போட்டோயும் என் போட்டோயும் வச்சிருந்தா அவ்வளவுதான். உங்க முடிவு என்னன்னு நீங்களும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா வசதியா இருக்கும். இப்படி அமைதியா ஒருத்தர் முகத்தையும் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, நாங்க எது சொன்னாலும் ஏத்துக்க மாட்டீங்க. அது பிறகு என்னத்துக்கு வில்லனுக்கிட்ட வாய் கொடுக்கணும்னு எல்லாரும் அமைதியா இருக்கோம். என்ன தமிழ், நீங்க ஏதாவது பேசுனீங்களா? ஐயோ சார், நான் வந்ததுல இருந்து வாயே திறக்கல. என்ன மேம், ஸ்கூலோட பிரின்சிபலா நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? சார், நீங்க சொல்லதெல்லாம் கரெக்ட் தான். இருந்தாலும் ஸ்கூல் இப்பதான் ஓபன் ஆயிருக்கு. ஒரு 2 மாசம் கழிச்சு டூர் எல்லாம் கூட்டு போலாம். என்ன பொறுத்த வரைக்கும் முதல் என்ஜாய்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டு ஏற்கனவே 1 மாசமா கிளாஸ் வச்சுட்டு தானே இருக்கோம். எஸ் சார். இப்போ இது முடியும். இசை, பெரியவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, வெளியே போய் நில்லு. என்ன பட்டு? இந்த மட சாம்பிராணி தான் அவளுக்கு எடுத்து வைக்கிது. நான் தொல்லை பண்ணிட்டேனா? அதெல்லாம் இல்ல இசை, வா. உங்க கார் வெயில்ல நிக்குது. வெயில்ல நிக்குதா? ஆமா, காலையில ஆகும்போது இந்த பக்கம், சாயங்காலம் ஆகும்போது அந்த பக்கம் தானே கார் ஓடுவீங்க. சாயங்காலம் ஆயிட்டல, கார் வெயில்ல நிக்குது. வாங்க. அப்புறமா மாத்தி வைக்கலாம், நீ வா. மீட்டிங் சொல்லிட்டு மனுஷனை வர சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி இப்படி மடியில தூக்கி வச்சா பாக்குறவங்க என்ன நினைப்பாவ? சொல்லுங்க மேம், ஒரு பிரின்சிபலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பாப்பா ரொம்ப ஸ்வீட்லாம். டூர் பத்தி பேசுங்க. நாங்க பேசின மாட்டோம், எங்க கருத்தை அப்படியே உள்வாங்கிடுவாரு. எப்படியும் அவரா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வருவாரு, அதுதான் நடக்கும். இதுக்கு எங்களையெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு மீட்டிங்னு ஒரு நாடகம். நாங்க எதுனா சொன்னாலும் எங்க மூளையை தான் குழப்ப பாப்பாரு. அப்பப்பா, இதனாலதான் இந்த பக்கமே நம்ம தலை வச்சு படுக்காதது. ஹலோ, உங்களதான் சார். என்ன கேட்டீங்கன்னா, நீங்க எடுத்துக்க முடிவு பெர்ஃபெக்ட். என்ன மேடம், இது வரைக்கும் வேற மாதிரி பேசிட்டு இருந்தியா? வேற என்னமா பண்றது? அவர் எடுக்க முடிவுக்கு ஆமாசாமி போட்டோன்னா மீட்டிங் ஏது சென்னு முடிச்சிட்டு வெளியே விட்டுருவாரு. இல்லைன்னா ஆமாசாமி போடுறது வரைக்கும் பக்கம் பக்கமா கிளாஸ் எடுப்பாரு. ஒரு முடிவு எடுத்துட்டாரா அதுதான் நடக்கும். அது பிறகு என்னத்துக்கு நம்மளை கூப்பிட்டு வச்சிருக்கணும்? இப்ப நான் ஆமாசாமி போட்டுட்டேனா இனிமே ஏஓ சாட்டை கேட்பாரு. நானாவது ஏதாவது 1-2 பாயிண்டாவது சொல்லுவேன். அவர் வாயே திறக்க மாட்டாரு. இப்ப ஆமாசாமி போட ஆரம்பிப்பாரு. அது பிறகு உன்னிட்ட வருவாரு. நாங்க எல்லாம் ஆமாசாமி போட்டதான் கோஆர்டினேட்டர் நீயும் ஆமாசாமி போட்டுருவேன். இதுதான் நடக்குன்னு முன்னமே அவருக்கு தெரியும். டிசைன் பண்ணி வச்சுக்கிட்டு தான் வருவாரு. என்ன மேடம்? ஃப்ரெண்ட், கார் எப்ப எடுத்து நிழல்ல விடுவீங்க? இப்ப போலாம். இவ ஒருத்தி. என்ன மேம் சொல்றீங்க? அதான் சார், நீங்க எடுத்த முடிவு தான் கரெக்ட். முதல்ல பிள்ளைகளோட டூருக்குன்னு கூட்டு போயிட்டான். கொஞ்சம் ரிலாக்ஸா அடுத்து படிக்க ஆரம்பிப்பாவேலாம். அது மட்டும் இல்லாம அடுத்த 2 மாசத்துல ஸ்போர்ட்ஸ் டே, அடுத்த 2 மாசத்துல ஆனுவல் டே, 2 மாசத்துக்கு ஒருக்கா என்ஜாய்மெண்ட் இருக்கலாம். டிசம்பர் வரைக்கும் படிப்புன்னு முங்காம கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கும். குட் சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க?
நீங்க நினைக்கிறது தான் நாங்க சொல்லி ஆகணும். சார் என்ன பொறுத்த வரைக்கும் உங்க முடிவு கரெக்ட் தான். நான் சொல்லல, இதான் நடக்கும். அப்புறம் என்ன தமிழ், ஹையர் கிளாஸோட கோஆர்டினேட்டர், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க தான் ஸ்டூடெண்ட்ஸ் கூட கான்டாக்ட்ல இருக்கீங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தானே தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் ஆனுவல் எக்ஸாமுக்கு முந்தின நாள் டூர்னு சொன்னாலும் பிள்ளைங்க என்ஜாய் பண்ண தான் செய்வாங்க. இதுல உங்க கருத்து என்னவோ அதுதான். ஓகே, என்னோட பாயிண்டே உங்க எல்லாருக்கும் சம்மதமா இருக்கு. ஸோ பிளேஸ் எங்க போலாம் நீங்களே சொல்லிருங்க. சார் டெல்லி போலாம் சார். கல்யாணம் ஆன நாளையிலேருந்து என் ஹஸ்பண்ட் என்னைய தாஜ்மஹால் கூட்டு போலான்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் தான் கூட்டு போகல, நம்மளாவது போயிட்டு வருவோம் எல்லாருமா. நான் 2 நாள் தான் சொல்லியிருக்கேன், நீங்க ஒரு வாரம் பிளான் போடுறீங்க. 2 நாளைக்கு ஏத்த மாதிரி ஒரு 10 இடம் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுங்க. நான் அதுல 2-3 இடம் ஃபிக்ஸ் பண்றேன். டேட்டா என்னோட ஃப்ரீ டைம் பார்த்து நானே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஏன் சார் நீங்களும் வர போறீங்களா? எஸ். ஏன் நான் வரக்கூடாதா? இல்ல, இது வரைக்கும் நீங்க ஏஓவா இருக்கும்போது மட்டும்தான் டூர்லாம் போனதான் நான் பார்த்துருக்கேன். எப்போ கரஸ்பாண்டன்ட் ஆனீங்களோ அதுலேருந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. ஆனா இந்த வாட்டி எனக்கு அவசியம் இருக்கு. அப்படியா? அப்ப ஓகே சார், ஜாலியா தான் இருக்கும். எல்லாருமா டூர் போறாங்க போல இருக்கேன். ஆனா பெரிய அக்கா மரவளை எல்லாம் கூட்டி போறாங்க. ராஜேந்திரா, இப்ப ராஜேந்திரா, யார் அது இந்த கிழமை? வீட்டுக்கு பெரிய மனசு ஒருத்தி கண்ணு முன்னாடி இருக்கேன், என்ன தாண்டி போய் ராஜேந்திரா ராஜேந்திரான்னு கூப்பிட போட்டுக்கிட்டு இருக்கான். என்ன யாருன்னு ஒரு ஆள் கிட்ட கேட்கண்டாமா? யார் நீங்க? அம்மா வணக்கம். உங்க பையன் வீட்டுல இல்லையா? யாருன்னு எனக்கு அடையாளம் தெரியலையே. என்னைய உங்களுக்கு அடையாளம் தெரியண்டாம். எனக்கு உங்க பையனை தான் பார்க்கணும். உங்க பையனை கூப்பிடுங்க போதும். பெரிய மனசு இருக்கேல, என்னன்னு சொல்லுங்க. ராஜேந்திரா, கிழவனுக்கு சொட்ட விழுந்ததுக்கு அப்புறம் கூட அறிவுங்கிறது சுத்தமா இல்லாம இருக்கு. கத்தன கத்தல மொத்த குடும்பமா அசம்பிள் ஆயிட்டேன். அடடே வாங்க வாங்க, பெரிய மனுஷர் வீடு தேடி வந்திருக்கீங்க. என்னப்பா பொறுப்புங்கிறது சுத்தமா இல்லையா? என்னங்க ஐயா, என்னாச்சு? போன வாரம் உங்க பையனை விட்டு வீடு ஒண்ணு பார்க்க சொல்லியிருந்தீங்களா? அட ஆமா, ஒரு வாரத்துக்குள்ளாடி முடிச்சு கொடுக்கறதா சொல்லியிருந்தீங்களே. இதை எப்படி மறந்தோம்? கல்யாண பேச்சு டென்ஷன்ல வீடு ரெடின்னு அவர் ஃபோன் பண்ணதே மறந்துட்டோம். அப்படிதான் ஏன் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா வீட்டுல கிடந்த கொஞ்சம் ஜாமான் எல்லாம் அதுல கிடந்துதான். எல்லாம் ஒதுக்கி எடுத்து போடுறதுக்கு எப்படியும் ஒரு வாரம் ஆகும்னு நினைச்சிட்டேன். 2 நாள்ல வேலைக்கு ஆளை வச்சு முடிச்சிட்டேன். உடனே உங்க பையனுக்கு போன் போட்டு வீடு ரெடிப்பா சாவியை வாங்கிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டேனே. சஜு, ஆமாப்பா சொன்னாங்க. ஏதோ டென்ஷன்ல நான் தான் மறந்துட்டேன். என்ன சஜு, ஒரு வேலை சொன்னா பொறுப்பா இருக்க மாட்டியா? சாரிப்பா, இனிமே இப்படி நடக்காது. மன்னிச்சிருங்க, இதோ வேலை டென்ஷன்ல மறந்துருப்பான் போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அதான் சாவியை கையோட கொண்டு வந்து கொடுத்துட்டு போலான்னு வந்துட்டேன். அப்படிங்களா? சரி சாவியை கொடுங்க. சொல்லேன்னு தப்பா எடுத்துக்காதப்பா. இந்த வீட்டை நிறைய பேருக்கு வாடகைக்கு கூப்பிட்டுருக்கேன். ஆனா யார் அந்த வீட்டுக்கு குடியேற போறாங்களோ அவியல்ட்ட என் கையிலே சாவியை கொடுக்கணும். யாரு வீட்டுக்கு வாடகைக்கு போறான்னு எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும்ல. வழக்கமா சம்பந்தப்பட்டவங்களே வந்து விசாரிப்பாவ. இது உங்க பையனா போயிட்டாரு? ஆமாமா, வீடு மாப்பிள்ளைக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு தான். சாவியை உங்க வீட்டுல வந்து வாங்க சொல்லட்டுமா? அப்படியா? ஐயா சாவியை என்கிட்டே கொடுங்க. அக்கா அவர்தான் சொல்லாருல, வீட்டுக்கு சொந்தக்காரரு, வீட்ல யார் குடியேற போறாவன்னு அவருக்கு தெரிஞ்சுக்கணும்ல. ஆமாப்பா, என்னதான் உன் ஸ்நேகிதனா இருந்தாலும் ஒரு தடவைக்கு யாருன்னு பாத்துக்கிட்டா எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும்ல. கல்யாணம் ஆனவியான் தான் சொல்லி இருக்குதியா. கல்யாணம் ஆவத்த பயலுக்கு எல்லாம் வீடு கொடுக்கறது கிடையாது, வீட்டை சீரழிச்சு போடுவானுவா. உங்க வீட்டுக்கு நான் பொறுப்பு. சாவியை என்கிட்டே கொடுங்க. மறுபடி மாப்பிள்ளை எதுக்கு சாவியை என்கிட்ட கொடுங்கன்னு கேட்காரு. இல்லப்பா, நான் சொல்லது உனக்கு புரியும், போலீஸா வேற இருக்க. இனிமே தாண்டி மாப்பிள்ள இருக்கு உனக்கு. என் வீட்ல இருந்தா நான் வாழ போன வீட்ல இருந்து என்னைய பிரிச்சு தனியா கூட்டு போலான்னு பத்தியா? இப்ப எங்க வீட்ல உள்ளவிய நாக்கு புடுங்க மாதிரி உங்கள்ட்ட கேட்கறதுல நீங்க அலறி அடிச்சுக்கிட்டு ஓடட்ட பாருங்க. வாடகை வீட்ல இருந்ததுக்கு என் பிள்ளைய உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னு கேட்பாவ. எங்க இருந்தாலும் எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா கூட்டு குடும்பம் கிடைக்காதான்னு எத்தனை பேர் கவலைப்பட்டுட்டு இருக்காவ. என்னை பிரிச்சு கூட்டு போறதுக்கு பாக்குறீங்களா? சஞ்சய், என்னம்மா, உனக்கு டயர்டா இருக்குன்னா நீ ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறியா? எதுக்காக ரோஹித் மறுபடியும் சாவி என்கிட்ட கொடுங்கன்னு கேட்காரு? நானும் உன் கூடல தானே நிக்கேன். ஏசாமன்னு செய்யுங்க, நேரா வீட்டுக்கு உங்க ஸ்நேகிதனா கூட்டிட்டு வந்துருங்க. சாவியை என் கையால நானே கொடுத்துருக்கேன். இல்ல, வீடு எனக்கு என் ஒய்ஃபுக்கும் தான். என்னையா ஒரு வார்த்தை உன் மாப்பிள்ளைக்கும் உன் பொண்ணுக்கு தான் வீடுன்னு சொல்லவே இல்லை என்கிட்ட. உண்மையை சொன்னா நான் வீடு தர மாட்டேனா? அது மட்டும் இல்லாம பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை போலீஸா இருக்காரு, பெரிய குடும்பம் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இப்ப என்னடானா பொண்ணை கூட்டு வாடகை வீட்டுல இருக்க போறாரு. ஐயா மன்னிச்சிருங்க. தப்பு பண்ணிட்டாமோ? மாமாட்ட முதயே இதை பத்தி சொல்லியிருக்கணும். இப்ப அவரை அசிங்கப்படுத்தின மாதிரி ஆயிட்டேன். தனியா வீடு எடுத்து பொண்ண மாப்பிள்ளையும் தனியா போறதா சொல்லிட்டு தான் இருந்தாவ. இது எப்போ நம்ம லிஸ்ட்லயே இல்ல. என்னையா சொல்ற? ஆமா சொல்லிட்டு தான் இருந்தாரு. ஆனா உங்ககிட்ட வீடு பார்க்க சொன்னது என்னமோ அவருக்கு ஃப்ரெண்டுக்கு தான். நேத்துக்கு தான் திடீர்னு போன போட்டு எனக்கு வீடு வேண்டாம், நாங்க வேற பாத்துட்டேன்னு சொல்லிட்டாவ. உங்கள்ட்டே நாங்க பேசி முடிச்சிட்டோம். பொண்ண மாப்பிள்ளையும் வேற தனியா போனேன்னு சொல்லிட்டு இருந்தாவலாம். அதான் இந்த வீட்லயே குடியேறலான்னு முடிவு பண்ணிருப்பாவ போல. என்னையா சொந்த வீடை வச்சுட்டு வாடகை வீட்டுக்கு போறவனா ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை என்னெல்லாம் எதுவுமே இல்ல.
எல்லாருக்கும் தெரியும் அந்த வீட்டுல கல்யாணம் ஆகாம ஒரு பொண்ணு இருக்கா. சின்ன வயசுலயே என் மாப்பிள்ளைக்கு அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் முடிச்சு வைக்கதா அந்த பொண்ணோட அம்மா ஆசைப்பட்டிருக்காவ. ஆமாப்பா, இந்த கதை ஊர் உலகத்துக்கே தெரியுமே. ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்கிறதுனால பொண்ணுக்கு வரன் எதுவும் ஒழுங்கா அமையல. சரி, கொஞ்ச நாள் நம்ம வாடகை வீட்டுல இருப்போம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிவு பண்ணிருக்காவ. அட அப்படியா? 1000 தான் இருந்தாலும் போலீஸ் தாயா. தம்பி மனசுக்கு அந்த பிள்ளைக்கு சொன்னானே கல்யாணம் நடக்கும். சொந்தக்காரவியெல்லாம் என்ன ஆனா நமக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு உலகம். இந்த உலகத்துல இருந்துகிட்டு தங்கமான மாப்பிள்ளைய தேடி பிடிச்சிருக்குதே ராஜேந்திரா. சந்தோஷம்பா. அப்ப சாவியை வாங்கிக்கிட்டுதியா? கொடுங்க. அந்த வீட்டுல நீங்க இருக்கிறது வரைக்கும் சந்தோஷம் மட்டுமே நிலைக்கும். பெரியவி காதுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல செய்தியும் சொல்லுவியா? ரொம்ப தேங்க்ஸுங்க. சரியா ராஜேந்திரா? அப்பதான் நானே வீட்டுக்கு கிளம்பிடுறேன். அப்படியே இருங்க, காஃபி குடிச்சிட்டு போலாம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லாத்தா. வர நேரம் தான் காஃபி எல்லாம் குடிச்சிட்டு வந்தேன். அப்படியே கிளம்பிடுறேன். சரிங்க, நல்லது. வீடு தேடி வர வச்சுட்டோமேன்னு சொல்லிக்கிட்டு வருத்தப்படாதுங்க. ஐயே, இந்த காலத்துல எல்லாம் எப்பயாவதுதான் நல்ல வீடெல்லாம் பார்க்க முடியும். நாம எல்லாம் வளர்ந்த காலம் எப்படி? ஒரு கல்யாண வீடுனா ஒரு வாரத்துக்கு முந்தைய சொந்த பந்தையெல்லாம் வீடு நிறைய வந்து கிடந்துரும். பந்தல் போடுறதுல இருந்து பந்தி போடுறது வரைக்கும் சொந்தக்காரவிலே பாத்துப்பாவ. ஒரு கல்யாணம் வந்தா ஒரு வம்பு சண்டையாவது வரும். இப்ப எல்லாம் சண்டை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே மூஞ்சியும் திருப்பிக்கிட்டு ஒழுங்கா பேசாம போய்கிட்டு இருக்காவ. 7 ஆம்பளைகள் 8 ஆம்பளைன்னு சொல்லிட்டு பொண்ணை கட்டிட்டு ஒரே வீட்டுல இருந்திருக்கோம். இப்ப கல்யாணத்துக்கு முந்தைய தனி வீடு இருக்கான்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டாவ. எங்கப்பா கூட்டு குடும்பத்தை எல்லாம் பார்க்க முடியுது? இப்படி எப்பவாவது பார்க்கும்போது மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அந்த கால நினைவெல்லாம் வரல. அதுவும் சரிதான். சரிப்பா, அப்ப நான் வாரேன். ஆட்டு. இப்ப எங்க அப்பா நாக்கு பிடுங்க மாதிரி கேப்பாரலாம். அப்ப மூஞ்சி எங்க கொண்டு வைக்குதியான்னு நான் பாக்கேன். சரி அண்ணகிளி, வெளியே ஒரு இடம் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு, போயிட்டு வரேன். என்ன இந்தாப்பா பொறுப்பே இல்லாம எனக்காண்டி ஒரு வார்த்தை கூட கேட்காம போ பாக்காரு. மாமா, என்ன மாப்பிள்ள? என் மேல என்ன கோவம்னாலும் என்கிட்ட சொல்லிருங்க. உங்ககிட்ட இருந்து மறைச்சது என் தப்பு தான். சொல்லக்கூடாதுன்னு எல்லாம் இல்ல. நீங்க எல்லாம் ஏதாவது தப்பா நினைச்சிடக்கூடாதுல்ல. எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு தான். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க மாமா. இத பத்தி எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு கூட என்னமோ தெரியாது. ஏப்பா, எனக்கு புரியுது. உனக்கு என்ன புரியுது? ஆசாசியா நீங்க வளர்த்த பொண்ணு வாடகை வீட்டுல பொண்ணை கொண்டு உட்கார வைக்கும் போது உங்களுக்கு வருத்தமா தான் இருக்கும். எனக்கு புரியுது. அதுக்காண்டி நீங்க சொல்லதை கேட்காம எல்லாம் ரோகித் இருக்க மாட்டாரு. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உங்க பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது. சாரா சொல்ற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்க மாமா. எப்ப என் பொண்ணை உங்க கையில புடிச்சு தந்தனோ அந்த நிமிஷத்துல இருந்து அவ உங்க பொறுப்பு. மாமா, அப்பா, அப்பனா ஒரு பொண்ணை ஒரு பையனு கையில பிடிச்சு கொடுத்ததா என்னன்னாலும் அந்தால பேருன்னு சொல்லிட்டு கை கழுவி விட்டுருவீங்களா? என்ன சாரா, உன் வாய் பேச்சால என்னையும் மடக்கலான்னு பாக்குறியா? இல்லப்பா, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நீங்க கண்டுக்காம இருப்பேன்னு சொன்னீங்கல்ல. இப்போ ஒரு பொறுப்பு இல்லாதவன் பொறுப்பு இல்லாம ஏதாவது ஒண்ணு பண்ணுனா நான் அதுல தலை போடலாம். எல்லாத்துலயும் பொறுப்பா நடந்துகிட்டு பொறுப்பா தானே ஒண்ணு பாத்துட்டு இருக்காரு. ஒரு பொருளை நீ ஆசைப்பட்டு பாக்குறதுக்கு முன்னாடி அது உன் கையில இருக்கா? வாங்கி கொடுக்காரா இல்லையா? கூட்டு குடும்பத்துல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தவரு இப்ப இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னா அது நிச்சயமா ஓ நல்லதுக்காண்டியே தான் இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அவர்கிட்ட என்னையும் விட்டு கொடுக்காம பேசுனீங்கல்ல. அது பரவாயில்ல மாப்பிள்ள. சரி அண்ணா. ஏன் அண்ணா? என்னங்க? என்ன உமாவ வாடகை வீட்டுக்கு போறான்னு சொல்லிட்டு வருத்தமா இருக்கா? எனக்காண்டி வருத்தப்படாதக்கு ஒரு ஜீவனாவது இந்த வீட்டுல இருக்கேன். ஏம்மா, நீங்களாவது பேசுங்க. என் புருஷன்கிட்டே உங்க புருஷன்கிட்டே என்னால பேசி ஜெயிக்க முடியாது. இல்லங்க, சமையல் கூட ஒழுங்கா அவளுக்கு தெரியாது. பாவம், அவர் வேற போலீஸா வேலை பார்க்காரு. வயிற்று காய போட்டுக்கிட்டு வேலை பார்க்கணும்ல. ஏம்மா, ஏன் இதுக்காண்டிதான் வருத்தப்பட்ட மாதிரி நடிச்சிட்டு இருந்தீங்களா? தேவையா இது உனக்கு? சரி, வெளியே போயிட்டு வரேனா? சரிங்க. என்னம்மா, உங்கள் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாக்கி விட்டதா? நைட்டு என்கிட்ட தானே வந்தாகணும். அப்ப கவனிச்சுக்கிட்டேன்னா ரொம்ப பல்ல காட்டாதீங்க, கேவலமா இருக்கு. இங்க அண்ணன் சொல்லி ஒரு ஆள் சுத்திக்கிட்டு கிடந்தாருலாம். அந்த ஆள் வாயை திறக்காராம் கவனிச்சுக்கிட்டு. என்ன சாரா? ரொம்ப பல்ல காட்டிட்டே நிக்கிறீங்களா, அதான் பார்த்தேன். அப்படியா? சரி, எனக்கு ஹாஸ்பிட்டல் டைம் ஆயிட்டு நான் வரட்டா? எனக்கு ஒரு பெரிய அநீதியே இந்த வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு. கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லையா? எடி, எனக்கு அதான் வருத்தமா இருக்கு. தனியா போறியா? அதுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சமைச்சு கொடுக்கறதுக்காவது உனக்கு தெரியுமா? ஏமா, நீங்க ரொம்ப கவலைப்படாதுங்க. தினம் தினம் உங்க மாப்பிளைக்கு பிரியாணியும் ஃப்ரைட் ரைஸ்மா போடேன், போதுமா? எது சாரா? பாகற்காய் பிரியாணியா? பிரியா, உன் வீட்டுக்காரர் எதுக்கு வாய் திறக்காரோ இல்லையோ, என்னைய கலாய்க்கிறதுக்கோ என்னைய கிண்டல் அடிக்கிறதுக்கோ ஓடி ஓடி வந்துருவாரு. எனக்கு ஒரு அநீதி நடக்கும்போது மட்டும் எங்க போறாருன்னு தெரியல. எங்கே நீதி? எங்கே நீதி? உங்க தலையில. ஏடி, யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சு பேசு. ஏமா, உங்களுக்கு என்ன? உங்க மாப்பிளைக்கு விதவிதமா சமைச்சு போடணும், அப்படிதானே? டெய்லி ஆட்டுக்கால் சூப்பும் பிரியாணியுமா போட, போதுமா? வாயை குரட்டி. நீங்க எல்லாம் எனக்காண்டி பேசுவீன்னு சொல்லிட்டு தான் நான் அமைதியா இருந்தேன். ஒரு வார்த்தை என் பொண்டாட்டி கண்டி நீங்க எல்லாம் பேசிருக்கலாம்ல. இருக்க வேலையில இதை பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் நேரம். சஞ்சய், சஞ்சய். என்ன குட்டிமா? பாவங்க சாரா, நீங்க எல்லாம் அவளுக்காண்டி பேசுவீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் அண்ணன் மாதிரின்னு சொல்றீங்கல்ல. அவ எல்லாரு கூடலையும் சேர்ந்து இருந்துட்டாலாம். இப்ப தனியா போனேன்னு நினைக்கும் போது ரொம்ப ஃபீல் பண்றா.
நீங்க எல்லாம் நினைக்க மாதிரி அவருக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் அவளுக்கு கவலை இல்ல. அது அவளுக்கு தோணுனதை தூக்கி போட்டு ஏதாவது பண்ணிடுவா. அவர் மட்டும் என்ன குறைஞ்சவரா? இவ எது பண்ணி கொடுத்தாலும் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு போயிருவாரு. இப்ப நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் நீ? தனியெல்லாம் போக வேண்டாம். அவ கூட்டு குடும்பத்துல இருந்து பழகிட்டா. சொல்லுங்க அத. இங்க பாரு, அட்வைஸ் பண்ற அளவுக்குலாம் ரோஹித் குறைஞ்சு போகல. நமக்கு முன்னாடியே கல்யாணம் ஆனவங்க, அவங்களுக்கு தெரியாத என்ன பண்ணணும்னு ஸ்டேஷன்ல 1000 கேஸ் பார்த்திருப்பாரு. எந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவருக்கு தெரியாததா நான் சொல்லி கொடுக்க போறேன். எல்லா விஷயத்திலயும் நம்ம மூக்க நுழைச்சி நம்ம அட்வைஸ் அவங்களுக்கு பண்ணணும்னு நினைக்க கூடாது. அவங்களே பேசி முடிக்கிற மாதிரி தான் அவங்க பிரச்சனை இருக்கான். வீட்டுல ஏதாவது நடந்திருக்கும், அதை வச்சு இந்த மாதிரி பண்றாரா இருக்கான். அது மட்டும் இல்லாம பிரியா, இப்போதைக்கு சாராவ ரோஹிதான் தனியா இருக்கிறதான் பெட்டர். ஏன்? சில விஷயங்களால சாரா கஷ்டப்படக்கூடாதுன்னா அவங்க தனியா இருக்கிறதான் பெட்டர். நீங்க எல்லாம் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இவளை தனி வீட்டுல கொண்டு போட்டா இவ என்ன தனியா வீட்லயே இருக்க போறான்? கனி வீட்ல இருந்து இங்க வரதுக்கு 10 நிமிஷம் ஆகுமா? ஆமால, கனி வீட்டுக்கு அடுத்த வீடு தானே. காலையில வேலைக்கு போக முன்னாடி எப்படி எங்க கொண்டு விடுவாரு? பத்தாததுக்கு கனிக்கு அம்மா எல்லாரும் இருக்காவ. அது பிறகு என்ன? ஆமா, எதுக்காக என்ன தேடினா? நீ கிளாஸ்ல எல்லாம் இருக்கவே மாட்டியா? எவ்வளவு நேரமா உன்னை தேடி அலைஞ்சிருக்கேன். எந்த கோயில்ல மணி அடிச்சிட்டு இருந்த? ஏய், என்கிட்ட இந்த அதிகாரமா பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஜஸ்ட் என் பிளானுக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ற, உன் பிளானுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்றேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல இந்த அதிகாரமா பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. இதெல்லாம் வேற யாருக்கிட்டயாவது வச்சுக்க பாத்துக்கான். ரேணு, இப்ப இவன்ட்ட கத்துறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல. இவனால இப்ப உனக்கு தான் தேவை இருக்கு. சாஃப்டா பேசு. சாரிப்பா, உன்னை தேடி ரொம்ப அலைஞ்சனா. காணாம இருந்தது கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். சரி சொல்லு, அப்படி என்ன தள்ள போற காரியம்? வர வர இந்த கனி என்ன ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு மேல எல்லாம் என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன், அவளை க்ளோஸ் பண்ணலாம்னு. க்ளோஸ் பண்ணலாம்னா? ஆமா, இதுக்கு மேல அவளுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. இப்ப கூட நான் பாத்துட்டு இருந்தா ஆதி எனக்கு கிடைக்கவே மாட்டான். இத நான் பண்றதுனால எனக்கு என்ன லாபம்? உனக்கு ஆதிய பழி வாங்கணும். எந்த அளவுக்கு கனி அவன் லவ் பண்றான்னு உனக்கே தெரியும். அவளுக்கு ஒரு ஆபத்துனா அவன் எவ்வளவு துடிச்சு போவான்னு உனக்கு தெரியும். இது உனக்கு ஹாப்பி தானே? அவனை பழி வாங்கின மாதிரி ஆச்சுல்ல. இதை யூஸ் பண்ணி அவங்க வீட்டுல உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவன் மனசை என்னால மட்டும்தான் மாத்த முடியும். அந்த அளவுக்கு நடிச்சு அவங்க வீட்டுல உள்ளவங்களை ஏமாத்தி அப்படியே நான் கல்யாணம் பண்ணிடுவேன். இதுல 2 பேருக்கும் ஹாப்பி தானே? ஹாப்பி தான். ஆனா அதுக்காக அந்த பொண்ணோட உயிரை எடுக்கணுமான்னு எல்லாம் பாக்குறேன். இதுல மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான். இங்க பாரு, நான் சொல்றத அப்படியே பண்ணு. நீயும் மாட்ட மாட்ட, நானும் மாட்டிக்க மாட்டேன். நாம நினைச்சது நடக்கும். சரி சொல்லு, பாக்கலாம். கெமிஸ்ட்ரி லேப் போ. ஓகே, பிளான்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு, அதோட முடிச்சுக்கா. அவளை எப்படி அங்க வர வைக்கணும்னு எனக்கு தெரியும், அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நீயே பாத்துக்கோ. நீ கவலையே படாத, உன் பேரே இதுல வெளியே வராது. என்ன பொறுத்த வரைக்கும் நீயே எனக்கு ஒரு எதிரி தான். அவளோட லைஃபை ஸ்பாயில் பண்ணணும்னு நான் நினைச்சேனே தவிர உயிரை எடுக்கணும்னு எல்லாம் நான் நினைக்கல. ஆனா உன் விஷயம் நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஒரு பொண்ணோட உயிரே எடுக்க நினைக்கிற பத்தியா? எது நடந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனா இதுல உன்னை எப்படி மாட்டி விடுறேன்னு மட்டும் பாரு. அவனை பழி வாங்கின மாதிரியும் ஆச்சு, உன்னைய சிக்க வச்ச மாதிரியும் ஆச்சு. வீட்டுக்கு போய் இவ்வளோ நேரம் ஆயாச்சு. கிஃப்ட்டை பிரிச்சு பார்த்துருப்பா. ஒரு ஃபோன் பண்றாளா? அட்டன் பண்ணலாம்ல? ஹலோ, உனக்கு 100 வருஷம் கனி. உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு ஃபோன் பண்ண என் ஞாபகம் தான் வரான். ஆமா, இவ்வளோ நேரமா ஆளையே காணல. ஆன்லைன்ல கூட ஆளை காணல. டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறம் வரதுக்கு லேட் ஆயிட்டு. ஓ, என்ன டெஸ்டிங்? என் பர்த்டேக்கு ஒருத்தவங்க ஒரு கப் கொடுத்தாங்க. ரொம்ப ஆசையா அவங்கள நானே இருக்க மாதிரி போட்டோ இருக்கான். ஆஹா, ரொம்ப ஆர்வமா சூடா பாலை ஊத்துனேன். சரி. உள்ள பார்த்தா ஏமாத்திட்டாங்கப்பா. அது சரி, ஏமாந்துட்டியா? உனக்கு என்ன இப்ப? அந்த ஆள் உன் கூட இருக்க மாதிரி இதே மாதிரி கப்பு வேணும் தானே? ஐயோ, நாளைக்கே ரெடி பண்ணிடலாம். நாளைக்கே வா. நாளைக்கு நீ காலேஜ் வரும்போது உன் கையில அது கிடைக்கும். அடி, அப்படிலாம் மட்டும் பண்ணிடாதுங்க. ஏம்மா, உனக்கு அந்த ஆளு கூட இருக்க மாதிரி தானே கப்பு வேணும்? நான் சும்மா உங்களை கலாய்க்கலான்னு சொன்னேன். அப்படி வா வலிக்கு. எனக்கு தெரியாதா உன்னைய பத்தி? ஆனா அடி, கப் எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? ரொம்ப பிடிச்சிருக்கா? அவ்வளவு பிடிச்சிருக்கு. அஜியே எங்க அம்மாட்ட நீ மாட்டி விடலான்னு தான் வந்தா. ஆனா அவ போட்டோயை பார்த்தோன்னா எதுக்கு நான் நல்லா இல்லாத போட்டோயை கொடுத்தேன்னு சண்டை. ஓ, இதெல்லாம் நடந்துதா? அப்புறம் என்ன அப்புறம்? அம்மா, என் போன்ல இருந்து எப்ப போட்டோ எடுத்தீங்க? அதெல்லாம் எப்பவோ எடுத்தேன். இது வரைக்கும் நீங்க என் போன் பாஸ்வேர்டே கேட்டதில்ல. அது பிறகு எப்படி எடுத்தீங்க? முந்தியாவது என் போன்ல உங்க ஃபிங்கர் பிரிண்ட்டும் சேர்ந்து தான் இருந்து. இப்போ ரீசெட் பண்ணதுல எல்லாமே ரிமூவ் ஆயிட்டு. ஆமா, அது பெரிய பரம ரகசியம் பத்தியா? கனிஷா அஜி 15 இதெல்லாம் ஒரு பாஸ்வேர்டா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? எப்படியும் உங்க 2 பேர் பேரும் தான் வச்சிருப்ப. போட்டு பார்த்தா ஓபன் ஆகல. கூட உங்க அம்மா அப்பா வெட்டிங் டே போட்டு பார்த்தேன், அப்பயும் ஓபன் ஆகல. ஓன் டேட் ஆஃப் பர்த் போட்டு பார்த்தா அப்பயும் ஓபன் ஆகல. சரி, ஒவ்வொரு நம்பரா போட்டு பார்ப்பேன்னு சொல்லிட்டு டேட்டை மட்டும் போட்டே ஓபன் ஆச்சு. ஆஹா, என்ன ஒரு புத்திசாலிதானா.
ஆமா, பொண்ணுங்க வேற எதை பத்தி யோசிப்பாவ? அக்கா தங்கச்சியா இருந்தாலே பாஸ்வேர்ட் இப்படிதான் இருக்கும். ஐ மீன் கல்யாணம் ஆகுறது வரைக்கும். ஆஹா, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மாறும்ல. எப்படி மாறும்? ஹலோ. அதுக்கப்புறம் ஆதித்யா கனிஷான்னு மாறும். ஓஹோ, அப்படியா? மாத்தித்தானே ஆகணும். உங்க போன்ல செகண்ட் கால் வருதுன்னு நினைக்கிறேன். இரு ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ. ஒரு நிமிஷமா. எதுனா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாவ. நான் வேணா கட் பண்ணவா? கான்ஃபரன்ஸ் போடவா? இல்ல இல்ல, நான் சும்மா தான் சொன்னேன். இரு போடுறேன். அது வேண்டாம். அண்ணி தான் கால் பண்றாங்க. அப்படியா? கான்ஃபரன்ஸ் எல்லாம் போடாதுங்க. நான் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாதுல. பிறகு எதுனா தப்பா நினைப்பாங்க. போடுறேன். ஆதி, நான் லைன்ல இருக்க தெரிஞ்ச அந்த அக்கா என்ன நினைப்பாங்க? இந்த ஆதி வேற லூஸ் தனமா பண்ணிட்டு இருக்காரு. ஹலோ சித்தப்பா. ஏ இசை. ஏன் போன் எடுக்கல? அச்சோ, வேற போன் பேசிட்டு இருந்தானா? ஆமா, அம்மா எங்க? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுமா? அப்ப யார் போன் பண்ணி கொடுத்தது? நானே போன் எடுத்து போன் பண்ணேன். நீ போன் எடுத்து போன் பண்ணியா? எங்க அம்மா யாரோ ஒருத்தங்களுக்கு போன் பண்ணாங்களா, அவங்க போன் பேசிட்டு ஆஃப் பண்ணாம வச்சிட்டு போயிட்டாவ. நான் எடுத்து பொம்மை படம் பார்த்துட்டு இருந்தேன். போர் அடிச்சா மத என் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணேன். என் ஃப்ரெண்டு போன் எடுக்கலையா? உடனே எனக்கு போன் பண்ணீங்களா? ஆமா. எப்படியும் நீங்க வெட்டியா தானே இருப்பீங்க. அடியே, கோவப்பட்டுட்டீங்களா? இல்லம்மா, உன் மேல நான் கோவப்படுவேனா? ஆமா, எப்படி போன் பண்ணா? உனக்கு நெய்ம் எல்லாம் தெரியுமா? யார் போட்டோவாவது எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்தா அவங்களுக்கு போன் பண்ணுவேன். அது சரி, ரொம்ப தெளிவுதான் போல. ஆமா, கிஃப்ட் எல்லாம் பிடிச்சிருந்தா? இசை பிறந்த நாளுக்கு இசை ரொம்ப ஹாப்பி. எடி, யார் கூட எல்லாம் பேசிட்டு இருக்க? வந்துட்டீங்களா? ஆமா வந்துட்டேன். யார் போன் பண்ணா? கால் வந்து சவுண்டே கேட்கல. கேட்காது. அது பிறகு யார் கூட லடி பேசிட்டு இருக்க? அது வந்து சித்தப்பா. ஆதி போன் பண்ணானா? அவங்க எல்லாம் பண்ணல. எடி, முத நீ போனை கொடு. எடி, ஏன் போனை கொடு? நீங்க யார் கூடயாவது பேசிட்டு இருக்கும்போது நான் இப்படி வந்து கேட்கணும்? அதானே, அவ இப்படி கேக்குறாளாம். நீ என்ன லைன்லயே இருக்க? ஆமா நீ. எடி, அவன் லைன்ல இருக்கான். போனை கொடு. போன்லாம் கொடுக்க முடியாது. அது நீயே கூட்ட. அவளே போட்டோ பார்த்து போன் பண்ணிருக்கான். எடி, உனக்காண்டி லாக் போட்டுலாம் வச்சிருக்கேன். அம்மா, மத உங்களுக்கு பொறுப்பு இருக்கா? போன் பேசிட்டு அப்படியே போட்டுட்டு போயிட்டியா? எடி, போனை கொடு. அவன்கிட்ட பேசிட்டு அவன் லைன்ல இருக்கான் பாரு. ஏன் சத்தமா தானே போட்டிருக்கேன். இப்படியே நீங்க சத்தமா பேசுங்க. அவரே பிஸியா இருக்காரு. இவ்வளவு நேரத்தை கடத்திட்டு. ஹலோ. அது பிஸியா இருக்கேன்னா கட் பண்ணிட்டு அப்புறமா கூப்பிடு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. நான் கனி கூட பேசிட்டு இருந்தேன், அப்பதான் அவ போன் பண்ணான். பிஸின்னு ஏதாவது ஒரு வார்த்தை அவ காதுல கேட்டிருக்கான். அவ எவ்வளவு ஷார்ப்பா இருக்கான்னு பாருங்க. ஓ, அது சரி. அப்ப நீ உன் ஆளு கூட கடலைய போட்டுட்டு இருக்க. பாத்தி, என் பொண்ணு ஷார்ப்பா இருக்கா. நீ கட் பண்ணிட்டு அவ கூட பேச, அது போற வந்து கால் பண்ணு. அவங்களுக்கு தெரியாம எப்படி லைன்ல இருந்து கேட்டுட்டு இருக்கிறது நல்லா இல்ல. ஹலோ, உங்களுக்கு மிமிக்ரி தெரியுமா? அது சரி. ஒரு நிமிஷம் சும்மா இரு. ஹலோ அக்கா, நான் கனிஷா லைன்ல தான் இருக்கேன். அம்மா, ஏதோ ஒரு பெரிய அக்கா. கனி, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களாம் நல்லா இருக்கோம். இசை, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இவ்வளவு நேரமா நீ லைன்லயே இருந்த? ஆமாக்கா, திடீர்னு கான்ஃபரன்ஸ் போட்டுட்டாரு. சாரி, நான் கட் பண்ணிடுறேன். அதெல்லாம் வேண்டாம். அக்கா, நீங்க எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? நான் காலேஜ் படிக்கிறேன். எங்க சித்தப்பாவா காலேஜ் தான் படிக்காவ? உங்க சித்தப்பா படிக்க காலேஜ்ல தான் நானும் படிக்கிறேன். அப்படியா? நான் நீங்க என் ஃப்ரெண்ட் ஸ்கூல்ல படிக்கீங்கன்னு நினைச்சேன். உன் ஃப்ரெண்ட் ஸ்கூல்ல என் தங்கச்சி படிக்கா. அப்படியா? தம்பி அக்காவா? இல்லையே. அப்போ அக்ஷயா அக்கா தானே? ஏடி, நீ உனக்கு தெரிஞ்ச பேரை மட்டும் சொல்லாத. எனக்கு தெரிஞ்ச பேரை தானே சொல்ல முடியும். எனக்கு தெரியாத பேரு எனக்கு தெரியாது தானே. எம்மா, நீ எனக்கு பொண்ணு இல்ல, மாமியா. நீ உன் ஃப்ரெண்ட் மடியில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு அக்கா எனக்கு வந்து குட் மார்னிங் சொன்னாங்கல்ல. ஆமா, நீங்க அவியல்ட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல. அந்த அக்கா தான் இந்த அக்காவோட தங்கச்சி. அக்காவன் தங்கச்சியும் பேச ஆரம்பிச்சாச்சா? அண்ணி அக்கா இல்ல, சித்தின்னு சொல்லி கொடுங்க. ஆதி, அதெல்லாம் அவ தோணும் போது அவளை கூப்பிட்டுருவா. எடி, போனை கொண்டா, அவிய பேசட்டு. விடுங்க குட்டி. ஹலோ, கட் பண்ணிட்டாங்க.
அப்படியா? சரி, எனக்கு படிக்கணும், நானும் கட் பண்றேன். ஏய் நம்ம பேசிட்டு இருந்தா அவங்க கட் பண்ணாங்க. எனக்கு படிக்கணும் ஆதி, நிறைய ஹோம்ஒர்க் எல்லாம் இருக்கு. படிச்சு முடிச்சிட்டு கூப்பிடேன். சரிம்மா, எனக்கும் கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் இருக்கு. சரி, நீங்க அதை